வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த டிசிசி கிட்டத்தட்ட டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதுதான் மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இவ்வளோ நாளாகவே. சென்ற ஆண்டு 2025 வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டோட இறுதி வரை பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு பார்ட் 2 வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த ஜனவரி முதல் வாரத்தில் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் டிஎன்எஸ்எஸ்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக. ஏன்னா இப்போ 1738 பேருக்கு முதற்கட்டமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடின்னு சொன்னது. இப்போ அடுத்த மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு முடிச்சுட்டு எல்லாருமே ப்ரிப்ரேஷன்ஸில் எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடின்ற மாதிரி தகவல்கள் போயிட்டுருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு முன்னாடியே வண்டி நிறைய வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க இந்த டிஎன்எஸ்டிசியோடைய டிசிசியோடைய செய்முறை தேர்வு எல்லாமே எழுதிட்டு ரெடியாக ரிசல்ட்டுக்கு அந்த பணி நியமன ஆணைகளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவர்களுக்கு கொடுத்து அடுத்த நாளே பார்த்திங்கன்னா பேருந்து ஓட்டை இயக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இதாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனங்கள் விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குறோம் இந்த வாரத்தில் வெளியிட்ட அந்த வாரத்தில் கண்டிப்பாக டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் பொங்கல் வருது. ஸோ அது கந்தாட்ட வாரம் பொங்கலுக்கு பிறகு டிசிசியோடைய நியமனங்களை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாமே போயிட்டுருக்கு மக்களே. ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன பார்த்திங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இவ்வளவு காலதாமதம் ஏற்படுது அப்படின்றதுனால ஸோ இந்த டிசிசியோடைய நியமனத்தை கண்டிப்பாக இதை அடுத்த ஆண்டுக்கு இதை கொண்டு வரக்கூடாது. இந்த 2026 நோட்டிஃபிகேஷனில் இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சில முக்கிய கருத்துக்கள் ஏற்படுது. ஸோ வரக்கூடிய தேர்தல் டைமு அப்படின்றதுனால டிசிசியோடைய நியமனங்கள் கண்டிப்பாக வேகமாக போடுவாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ முன்னாடியே இந்த பொங்கல் முடிஞ்ச அடுத்த வாரத்திலேயே டிசிசியோடைய நியமனங்கள் எல்லாமே ரெடியாக இருக்கும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய பேசக்கூடிய பொருளாக இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2026 ஆகிய இந்த ஆண்டில் டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்க வாய்ப்பே இல்லை. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் கண்டக்டர் தனியாக டிரைவர் தனியாக மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. அதில் சில விதிமுறைகளை நுகர்த்தணும் அப்படின்றதுக்காக போராடிட்டுருக்காங்க. டிரைவருக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் வேணும். கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் கண்டக்ட் லைசன்ஸ் வேணும். அது மட்டுமே கிடையாது, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டாக வேணுங்க. ஸோ இது எல்லாமே அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தில் பெற்றுக்கலாம். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் மூலமாக இந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் இது எல்லாமே நிகழ்ந்து கொண்டு இருக்குது. நீங்கள் இந்த டைமில் கூட போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் முதலுதவி சான்றிதழ் அனைத்துமே எடுத்து உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் பணி நியமன ஆணைகள் விரைவில் வர இருக்கு. செய்முறை தேர்வுகள் எல்லாமே முடிஞ்சாச்சு. அடுத்து பணி நியமனத்துக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த டிசிசி கிட்டத்தட்ட டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதுதான் மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இவ்வளோ நாளாகவே. சென்ற ஆண்டு 2025 வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கு.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டோட இறுதி வரை வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு பார்ட் 2 வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த ஜனவரி முதல் வாரத்தில் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் டிஎன்எஸ்எஸ்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக. ஏன்னா இப்போ 1738 பேருக்கு முதற்கட்டமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடின்னு சொன்னது, இப்போ அடுத்த மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு முடிச்சுட்டு எல்லாருமே ப்ரிப்ரேஷன்ஸில் எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடின்ற மாதிரி தகவல்கள் போயிட்டுருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு முன்னாடியே வண்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க இந்த டிஎன்எஸ்டிசியோடைய டிசிசியோடைய செய்முறை தேர்வு எல்லாமே எழுதிட்டு ரெடியாக ரிசல்ட்டுக்கு அந்த பணி நியமன ஆணைகளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவர்களுக்கு கொடுத்து அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா பேருந்து ஓட்டை இயக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இதாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனங்கள் விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குறோம் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் கண்டிப்பாக டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் பொங்கல் வருது. ஸோ அது கந்தாட்ட வாரம் பொங்கலுக்கு பிறகு டிசிசியோடைய நியமனங்களை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாமே போயிட்டுருக்கு மக்களே. ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன பார்த்திங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இவ்வளவு காலதாமதம் ஏற்படுது அப்படின்றதுனால ஸோ இந்த டிசிசியோடைய நியமனத்தை கண்டிப்பாக இதை வந்து அடுத்த ஆண்டுக்கு இதை வந்து கொண்டு வரக்கூடாது, இந்த 2026 நோட்டிஃபிகேஷனில் இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சில முக்கிய கருத்துக்கள் ஏற்படுது. ஸோ வரக்கூடிய தேர்தல் டைமு அப்படின்றதுனால டிசிசியோடைய நியமனங்கள் கண்டிப்பாக வேகமாக போடுவாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ முன்னாடியே இந்த பொங்கல் முடிஞ்ச அடுத்த வாரத்திலேயே டிசிசியோடைய நியமனங்கள் எல்லாமே ரெடியாக இருக்கும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய பேசக்கூடிய பொருளாக இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2026 ஆகிய இந்த ஆண்டில் டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்க வாய்ப்பே இல்லை. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் கண்டக்டர் தனியாக டிரைவர் தனியாக மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. அதில் சில விதிமுறைகளை நுகர்த்தணும் அப்படின்றதுக்காக போராடிட்டுருக்காங்க. டிரைவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் வேணும். கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் கண்டக்ட் லைசன்ஸ் வேணும். அது மட்டுமே கிடையாது, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டாக வேணுங்க. ஸோ இது எல்லாமே அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தில் பெற்றுக்கலாம். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் மூலமாக இந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் இது எல்லாமே நிகழ்ந்து கொண்டு இருக்குது. நீங்கள் இந்த டைமில் கூட போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் முதலுதவி சான்றிதழ் அனைத்துமே எடுத்து உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் பணி நியமன ஆணைகள் விரைவில் வர இருக்கு. செய்முறை தேர்வுகள் எல்லாமே முடிஞ்சாச்சு. அடுத்து பணி நியமனத்துக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.